ஒரு சில படங்கள் தான் நம்மளையும் மீறி கண்ணில் தண்ணி வர வச்சிடும். அப்படிப்பட்ட 5 படங்கள் தான் இது. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். ஹீரோ வந்து சூழ்நிலையால் நாஜி படையை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு கீழே வேலை செய்யற பல ஜூஸை எப்படி வந்து சாவின் விளிம்புல போயிட்டு அவங்களை வந்து மீட்டுட்டு வரார் அப்படின்ற கதை. கிரீன் மைல். இந்த படம் அமானுஷ்யம், ஆச்சரியம், அதிர்ச்சின்னு எல்லாமே கலந்த படம். இதை பார்த்துட்டு கடைசியில ஜான் காஃபியை வந்து தூக்கில போடுறப்ப யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க வச்ச படம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எப்படி வந்து நாஜி படையில இருந்து அவரோட குடும்பத்தை காப்பாத்துறாரு ஹீரோ அப்படின்றதான் கதை. ஹச்சிகோ எ டாக்ஸ் டேல். ட்ரெயின்ல போன முதலாளி நடுவில் இறந்துடுறது தெரியாம எப்ப வருவாருன்னு டெய்லியுமே போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் அவருக்காக வெயிட் பண்ற ஒரு நாயோட கதை தான் இது. கடைசியில 10-12 வருஷமா இந்த நாய் அவருக்காக வெயிட் பண்ணி சலிச்சு போய் உயிரை விடுறப்ப நம்மளையும் அறியாம நமக்கு கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வரும். தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த படம் சந்தோஷத்துல நமக்கு கண்ணீரை வரவழைக்கிற படங்க. எப்பெல்லாம் உடஞ்சு போயிருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த படத்தை பார்த்தா நம்மளையும் அறியாம கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற படம். வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த படங்கள்லாம் கண்ணில் தண்ணி வரவழைச்சுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.